Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். சிம்பிளாக சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி. ஓகே, ஸோ 2023 அந்த டைமில் வந்த ஒரு மூவி தான் டெத் ரவுலட். ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் சில குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு பர்சனை ஹாஸ்டேஜாக கூட்டிகிட்டு வரான். அவங்க எல்லாருமே ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறான். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு சேஃபாக வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் நீங்கள் வின் பண்ணணும். ஸோ இப்போ அவங்களுக்கான 3 லெவல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு பர்சன் வாண்டடாக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். செகண்ட் லெவலில் ஒரு பசில் கேம் மாதிரி. அந்த பசில்ஸை ஒன்று சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். இப்போ அவங்களுக்கான தேர்ட் கேம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பிளேஸ். ஒரு என்ட்ரி வழியாக போயிட்டு எக்ஸிட் பாயிண்ட் வழியாக ஃபஸ்ட்டு யார் வராங்களோ தே ஆர் த வின்னர். ஆனால் அந்த ஸ்கொயருக்குள்ளே நிறைய வில்லன்ஸும் இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டாமல் வெளியே வரணும். தட் வாஸ் த மெயின் திங். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லன்ஸ் கிட்ட ஸ்டக் ஆகாமல் வெளியே வரணும்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கேயே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபேமிலி மட்டும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க சேஃபாக. அவங்களுக்காக அங்கே கடல் பக்கத்தில் ஒரு போட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த போட்டை எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போகலாம். இப்போ அவங்களும் அந்த இடத்துக்கு அந்த போட்டில் ஏறுறாங்க. அப்போ திடீர்னு தூரத்துலேருந்து அந்த வில்லன் சவுண்ட் கேட்குது. அந்த வில்லன் யார் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கேர்ளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். அதுவும் அந்த கேர்ள் சொல்லி தான். ஸ்டார்டிங்லேருந்து யாருக்குமே அந்த கேர்ள் மேலே கொஞ்சம் டவுட்டும் வராது. இப்போ அந்த கேர்ளுமே கன் எடுத்து அவன் ஃபாதரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்புறம் தான் ரிவீல் ஆகும் அந்த பர்சன் பல வருஷமாக அந்த கேர்ளை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் சேர்த்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னு. இது அவனோட ஒய்ஃபுக்கும் ரிவீல் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஒய்ஃப் கேரக்டர் ஒரு சீனில் அவனுக்காக அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தட் வாஸ் த அமேசிங் திங் யூனோ. இதில் ஹைலைட்டாக இருக்கிறது அந்த ட்விஸ்ட்டு தான். பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேர்ள் மேலே யாருக்குமே டவுட் வராது. கிளைமேக்ஸில் அந்த வில்லேஜ்லேருந்து அவங்க 3 பேர் மட்டும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. யூ ஷுட் ட்ரை ஒன்ஸ். ஓகே, இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு கேமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லெவலில் அங்கே கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து ஒரு பர்சன் வந்து வாண்டடாக அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஃபஸ்ட்டு லெவலுக்கு போக முடியும். அதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு 1 hour டைம் கொடுக்குறான். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே அவங்களில் யார் அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத அவங்களே டிசைட் பண்ணணும். அப்படி அந்த டைமர் முடிகிறதுக்குள்ளே பண்ணலைன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான். இதை கேட்ட எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. இப்போ டைமர் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் டீனேஜாக இருக்கிறதுனால ஏஜ்டு பர்சன் ஒருத்தர் அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணால் எங்கள் லைஃப்பெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு மேன் கிட்ட டீல் பேசுகிறாங்க. அந்த பர்சனுமே ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு சொல்கிறான். பட் எல்லாருமே அந்த பர்சனை கன்வின்ஸ் பண்ணி போக சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓல்டு மேன் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த கேமோட இன்சார்ஜ் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, வாண்டடாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணி அந்த பர்சன் வந்ததுனால இதை நாங்கள் டினைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் டைமர் ஆன் பண்ணுறாங்க. இந்த டைம் அகெயின் ஒரு பர்சன் வாண்டடாக வரணும். செகண்ட் டைமும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஓல்டு மேனை செலக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனோட ஒய்ஃப் நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், அவருக்காக நான் என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. பட் அங்கே தான் ஒரு ஷாக். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. டைரெக்டாக செகண்ட் லெவலுக்கு அவங்கள அலோவ் பண்ணிடுவாங்க. அது எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும் அண்ட் சம்டைம் கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸுக்கான அதுக்கான ரிவீல் பண்ணுவாங்க, அதுக்கான ரீசனை. உங்களோட செகண்ட் கேமில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே சில பசில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பசில்ஸை ஒன்று சேர்க்கும்போது ஒரு ஃபோட்டோ பிக்சர் ஷோ ஆகும். அந்த பிக்சரில் அவங்க பண்ண ஒரு தப்புமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், நம்மளால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ரிவெஞ்ச் பேஸ்ட். ஓகே. Hi friends, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஓகேவா? சிம்பிளாக த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் த்ரில்லர். ஓகே, யா ஜஸ்ட் த்ரில்லர். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள கடத்திட்டு போய் ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஹாஸ்டேஜஸாக. இப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே அன்கான்சியஸாக இருக்காங்க. அவங்கள ரோப்பால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கான்சியஸ் ஆனதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்களே அவங்க டீமில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரோட ரோப்ஸையும் ரிலீஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஒர்க் பிளேஸில் இருந்தேன், என்னோடய ஹவுஸில் இருந்தேன், யாரோ என்னை இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ரியலைஸ் ஆனதுமே அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ப்ளே ஆகுது. அந்த வில்லன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாருமே ஒரு கேம் ஷோவில் இருக்கீங்க. இந்த இடத்த விட்டு உங்களோட பிளேஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு. அப்படி வின் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு நீங்கள் சேஃபாக வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை சொன்னதுமே அதில் இருக்கக்கூடிய சிலர் அங்கே இருக்கக்கூடிய டோர்ஸ்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் டோர் வழியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ள வந்து அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேமில் ப்ளே பண்ணுறோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கான 3 லெவல் இருக்குது. அந்த 3 லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சி பக்கத்தில் ஒரு போட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த போட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறான். ஸோ அவங்களுக்கான 3 கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஃபஸ்ட்டு கேமே செம ட்விஸ்டடாக இருக்கும். த்ரீ லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சி பக்கத்தில் ஒரு போட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த போட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறான். ஸோ அவங்களுக்கான 3 கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஃபஸ்ட்டு கேமே செம ட்விஸ்டடாக இருக்கும்.